சர்வதேச விளையாட்டு போட்டியில் சாதிக்கும் ஆற்றல் படைத்த வீரர் வீராங்கனைகளுக்கு அதற்கேற்ற பயிற்சிகளும் உபகரணங்களும் நிச்சயம் தேவை. அவற்றை நிறைவேற்றி தரும் வகையில் 5 வீரர் வீராங்கனைகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஆண்டுக்கு 25 லட்சம் ரூபாய் கிடைக்கும் வகையில் அற்புதமான ஒரு உதவியை செய்துள்ளது தமிழக அரசு. இனி இந்த வீரர் வீராங்கனைகளின் உன்னத இலக்குகள் என்னென்ன? இதுகுறித்த சிறப்பு கலந்துரையாடலோடு பிற விளையாட்டு உலக நிகழ்வுகளும் காத்திருக்கின்றன இன்றைய ஓடி விளையாடு நிகழ்ச்சியில். ஒலிம்பிக் போட்டி மற்றும் சர்வதேச போட்டிகளில் வெற்றி பெற வாய்ப்புள்ள வீரர் வீராங்கனைகளாக தேர்வு செய்யப்பட்டு தமிழக அரசு வழங்கும் ஊக்கத்தொகையாக 25 லட்சம் ரூபாய் பெறும் வீரர் வீராங்கனைகள் நம்மோடு அரங்கத்தில் இருக்கின்றனர். தடகள வீரர் வீராங்கனையான பிரேம்குமார் மற்றும் காயத்ரி, டேபிள் டென்னிஸ் வீரர் சத்யன், படகு போட்டி வீராங்கனை ஐஸ்வர்யா ஆகியோர் நமது அரங்கத்தில் காத்திருக்கின்றனர். அவர்களோடு பேசுவோம். வணக்கம். ஓகே, வணக்கம் பிரேம்குமார். நான் உங்ககிட்ட இருந்து முதல்ல கேள்வி ஆரம்பிக்கிறேன். பிரேம்குமார், நீங்க சொல்லுங்க, தடகள போட்டிகள்ல ஈடுபாடு உங்களுக்கு எப்படி வந்தது? எனக்கு சின்ன வயசுல இருந்து ஸ்போர்ட்ஸ்ல கொஞ்சம் ஆர்வம் அதிகம். 9th படிக்கும் போது அங்கே ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டே அங்கே நடந்துச்சு. அப்போ எல்லாம் ஓடி இருந்தாங்க. அப்போ எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, அதை அவங்களோட ஓடணும். அப்போ அவங்களோட ஓடி ஓடி அதை ஃபஸ்ட்டு அடித்தேன். அப்போ 200 லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், தென் ரிலே, அதில் மெடல் அடித்தேன். அதில் சாம்பியன்ஷிப் வின் பண்ணேன். அதனால் வின் பண்ணனால எனக்கு ஒரு ஆசை, இப்போ வின் பண்ணுறமே, இன்னும் கொஞ்சம் நிறைய வின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜோன், டிஸ்ட்ரிக்ட் அதுமாரி போகிற வாய்ப்பு எனக்கு நிறைய கிடச்சிச்சு. அதனால எனக்கு கொஞ்சம் ஸ்போர்ட்ஸில் அதிகம் ஆர்வம் வந்துச்சு. பிரேம்குமார், என்னென்ன போட்டிகள் இதுவரையும் பங்கேற்று இருக்கீங்க? நான் ஸ்டேட் லெவல், நேஷ்னல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவல் அதுமாரி நிறைய போட்டியில் வின் பண்ணியிருக்கேன். ஓகே, பிரேம்குமாருக்கு அடுத்தது காயத்ரி கிட்ட போலாம். காயத்ரி, எல்லாருக்குமே தெரியும் நீங்க ஒரு ஹர்டில்ஸ் அண்ட் ட்ரிபிள் ஜம்ப் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகள்ல நீங்க பங்கேற்று இருக்கீங்க. உங்களுக்கு இதுல ஆர்வம் எப்படி வந்தது? நீங்க என்னென்ன மாதிரியான முயற்சிகளை எடுத்தீங்க இதுல உங்களை சிறப்பா செயல்படணும் அப்படின்றதுக்காக? என்னோட ஈவெண்ட் 100 மீட்டர் ஹர்டில்ஸ். நான் இன்டர்நேஷனல் அத்லீட். நான் கிட்டத்தட்ட ஒரு 11 டைம்ஸ் மேல இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். நான் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். எங்கள் ஸ்கூல்ல ஒரு அத்லெட்டிக்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு, பார்ட்டிசிபேட் பண்ணேன். அப்புறம் அதுலேயே ஒரு ஸ்கூல் லெவலில் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்தது. அது ஒரு பயிற்சி எடுக்கணும்னு ஒரு ஆசையும் வந்தது. அதனால எங்கள் கோச் கிட்ட நான் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் கோச் டாக்டர் பி நாகராஜன் கிட்ட ஜாயின் பண்ணேன். அப்பத்துலேருந்து ஸ்போர்ட்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ரொம்ப சீரியஸாகவும் பண்ண ஆரம்பித்தேன். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நேஷனல் லெவல், அப்புறம் இன்டர்நேஷ்னல் லெவல் போய் அப்புறம் இப்போ வரைக்கும் இன்டர்நேஷ்னல் மெடலெல்லாம் வின் பண்ணியிருக்கேன். ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு இருந்துச்சு. ஃபேமிலி மென்டல் சப்போர்ட் கொடுத்தாங்க, ஆனால் ஃபினான்ஷியலி கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் போக போக எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. என் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி. சத்யன், அடுத்து நீங்க சொல்லுங்க. சத்யன், உங்களை பத்தி முதல்ல சொல்லுங்க. டேபிள் டென்னிஸ்ல உங்களுக்கு ஆர்வம் எப்படி வந்தது? எந்தெந்த போட்டிகள்ல நீங்க பங்கேற்று இருக்கீங்க? சின்ன வயசுல இருந்தே நான் 1st ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும் போது எங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது போடணும், வெறும் அகாடமிக்ஸ்ல மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அப்பா அப்போ வெளியூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ என்னையும் எங்கள் அக்காவையும் பக்கத்தில் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்டில் போடணுன்றது. இட் வாஸ் பை ஆக்சிடென்ட். டேபிள் டென்னிஸ் அகாடமி ஒன்று புதுசாக ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அந்த டேபிள் டென்னிஸ் அகாடமியில் அம்மா போய் சேர்த்தாங்க. என் அக்காவை தான் சேர்க்க போயிருந்தாங்க. பட் வீட்டில் சின்ன பையனை தனியாக விட்டு போக முடியாதுன்னு கூட கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ அப்படி தான் நான் சார் பார்த்து இந்த சின்ன வயசுலேயே போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு என்னை டேபிள் டென்னிஸில் சேர்க்க சொன்னார். ஸோ நான் அந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணேன் 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து. ஸோ சின்ன வயசுலேருந்தே நிறைய ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அண்ட் படிப்படியாக சிட்டி ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் எல்லாமே வின் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நிறைய டோர்னமெண்ட்ஸ் வின் பண்ணதுனால எனக்கு இன்ட்ரெஸ்ட் நிறைய அதிகமாகிடுச்சு. ஸோ நான் எல்லா டோர்னமெண்ட்ஸும் சார் என்னை அமிச்சார். அதுக்கப்புறம் நான் ஸ்டேட் லெவல், நேஷ்னல் லெவல் அது மாதிரி எல்லா டோர்னமெண்ட்ஸும் ஒரு படிப்படியாக ஆடினேன். 2006 என்னோட முதல் நேஷ்னல் லெவல் டைட்டில். ஸோ அந்த டோர்னமெண்ட் தான் என்னோட பிரேக் த்ரூ. அதுக்கப்புறம் நான் 2008 காமன்வெல்த் யூத் கேம்ஸ் வின் பண்ணேன். அது எனக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய பேரை கொடுத்துச்சு. ஸோ அதனால இப்போ நான் இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய டோர்னமெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு முயற்சி எடுக்கிறேன். ஓகே, வாழ்த்துக்கள். சத்யனுக்கு அடுத்ததாக ஐஸ்வர்யா, நீங்க சொல்லுங்க. பொதுவா பெரும்பாலும் பெண்கள் த்ரோபால், பாஸ்கெட் பால், தடகளம் இது போன்ற விளையாட்டுகள்ல அதிகமா ஆர்வம் செலுத்துவாங்க. ஆனா நீங்க அங்கிருந்து கொஞ்சம் விலகி பாய்மர படகு போட்டி
இந்த விளையாட்டுல ஆர்வம் செலுத்திருக்கீங்க? உங்களுக்கு எதுல இருந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது? என் அக்கா ஃபர்ஸ்ட் ஓஷனோகிராஃபி ஸ்டடி பண்ணணும்னு இருந்தாங்க. அதனால ஆஃப்டர் எக்ஸாம்ஸ் ஏப்ரல் அப்போ சம்மர் கேம்ப் பேப்பர்ல பார்த்தோம் சேலிங்ட்டு. சரி மை சிஸ்டர் வாண்டட் டு ஜாயின். ஸோ அவங்களோட போய் பார்த்துச்சு. அங்கே நிறைய பேர் என்னோட ஏஜ்ல இருந்தாங்க. அதனால சரி சும்மா 7 days தானே நானும் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறமா அப்படியே ஸ்லோவா எவ்ரிடே சேல் பண்ணி வீக்கெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோம். அப்புறம் அப்படிதான் ஸ்லோவா சேலிங்ல இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அப்போ சேல் பண்ணிச்சு குட்டி போட் ஆப்டின்ட்டு. இப்போ வந்து 29ங்கிற போட் சேல் பண்ணிட்டு இருக்கேன். நானும் என்னோட பார்ட்னர் வர்ஷாவும் அந்த போட் சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, சோ இந்த 4 பேரும் உங்களை பத்தின விவரங்களை எங்களோட பகிர்ந்துட்டீங்க. மீண்டும் ஒரு முறை புதிய தலைமுறையின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். தமிழக அரசின் ஊக்கத்தொகை 25 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பிரேம்குமார், நீங்க சொல்லுங்க. தமிழக அரசின் ஊக்கத்தொகை கிடைச்சிருக்கு, இதை எப்படி எல்லாம் உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்தியாவிலேயே எந்த ஸ்டேட்லேயும் இது மாதிரி கொடுத்ததில்லை. தமிழ்நாடு அரசு முதல்ல ஸ்போர்ட்ஸுக்கு இவ்வளோ ஆர்வம் காட்டியிருக்கு. இதை வந்து நாங்கள் நல்ல முறையில் செலவு பண்ணோம். நான் வந்து ஃபாரின் ட்ரெயின் போகணுன்னு கொஞ்சம் ஆசையாக இருக்குது. அங்கே அதுக்குனால அங்கே கொஞ்சம் பணத்தை கொஞ்சம் செலவிடணும். தென் எங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளம். ஸோ அதனால் அங்கே கொஞ்சம் செலவு பண்ணோம். சரி காயத்ரி, நீங்க சொல்லுங்க. முன்பு ஒரு முறை நீங்க பேசும்போது பிடி உஷா மாதிரியா வரணும், அவங்க தான் ரோல் மாடல் அப்படின்லாம் சொல்லுவீங்க நீங்க. இப்போ தமிழக அரசு அவங்களால முடிஞ்ச ஒரு ஊக்கத்தொகையை கொடுத்திருக்காங்க. உங்க சார்பில இருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒலிம்பிக்ல நிச்சயம் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கு? எந்த அளவுக்கு தயார்படுத்திட்டு இருக்கீங்க? எங்களுக்கு இந்த ஸ்பான்சர்ஷிப் கிடைச்சது தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட இருந்து கிடைச்சது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். என்ன ஆக்சுவலா எனக்கு வந்து ஒலிம்பிக் போகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருந்தது. அந்த கனவுக்கு வந்து ஊக்கம் கொடுக்குற அளவுக்கு இந்த ஸ்பான்சர்ஷிப் அமைஞ்சிருக்கு. நம்மளுக்கு வெறும் ஆசை மட்டும் இருக்கக்கூடாது, பேராசையா இருக்கணும், அது வந்து அச்சீவ் பண்ற ஆசையா இருக்கணுங்கிறத வந்து நம்மளோட கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. என்னோட ஆசை வெறுமே கனவா போகாம நான் அச்சீவ் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க சப்போர்ட் பண்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தர மாதிரி விஷயமா இருக்கு, அமைஞ்சிருக்கு. நிச்சயம். சத்யா, நீங்க சொல்லுங்க. ஆண்டிற்கு 25 லட்சம் ரூபாய் தமிழக அரசு உங்களுக்கு ஊக்கத்தொகையா கொடுக்கறாங்க. சோ இதை வைத்து என்ன மாதிரியான ஒரு பயிற்சிகள் உங்களுக்கு கிடைக்கணும், டெக்னிக்கலா என்ன மாதிரியான ஒரு பயிற்சிகள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு உங்க தரப்புல இருந்து எதிர்பார்க்கறீங்க? டேபிள் டென்னிஸ் வந்து ரொம்ப ஒரு டெக்னிக்கலான ஸ்போர்ட். அதில் வந்து நார்மல் பீப்புளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் வந்து நிறைய நுவான்சஸ்லாம் இருக்குது. ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரைனிங் பண்ணால் எனக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா யூரோப் ட்ரைனிங் பண்ணுறது வந்து எக்ஸ்போஷர் நிறைய கிடைக்கும். ஏற்கனவே நான் என்னோட சின்ன வயசுலேருந்தே நான் யூரோப்பில் நிறைய ட்ரைனிங் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்போஷர் எனக்கு இருக்குது. கண்டிப்பாக நான் இன்னும் ஹை லெவல் ட்ரைனிங் ஸ்வீடனில், ஜெர்மனி போன்ற கண்ட்ரீஸில் ட்ரைனிங் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ப்ளஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப நிறைய செலவாகும். ஏன்னா ரப்பர்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நிறைய சின்ன சின்ன விஷயம் நிறைய இருக்குது. ஸோ டிடியை பொறுத்த வரைக்கும் மென்டல் ஸ்போர்ட் கூட ரொம்ப. ஸோ அதனால் மென்டல் ட்ரைனிங் அண்ட் ப்ளஸ் ஃபிசிக்கல் ட்ரைனிங், ட்ரெயினர், அந்த மாதிரி எல்லா விஷயமே வந்து கண்டிப்பாக இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து அது மாதிரி கிளப் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்ஸ் அண்ட் ப்ரோ டூர்ஸ் அதெல்லாமும் ஆடணும்னு எதிர்பார்க்குறேன். நிச்சயம். சத்யன் சொன்ன மாதிரி ஐஸ்வர்யாக்கும் தொழில்நுட்ப வேலைகள், டெக்னிக்கல் நுவான்சஸ் அதிகம் தேவைப்படுற மாதிரியான ஒரு போட்டியில தான் அவங்களும் இருக்காங்க. ஐஸ்வர்யா, நான் உங்ககிட்ட வரேன். நாம் மீண்டும் இணைவது ஓடி விளையாடு. ஒலிம்பிக் போட்டியில் காலடி பதிப்பதற்காக தமிழக அரசால் உருவாக்கப்பட்ட உள்ள 5 வீரர் வீராங்கனைகள் நம்மோடு அரங்கத்தில் உள்ளனர். அவர்களிடம் தொடர்ந்து பேசுவோம். அந்த வகையில் நம்மோடு கடைசியாக இணைந்திருக்கும் நீச்சல் வீராங்கனை ஜெயவீனாவிடம் பேசுவோம். முதலில் ஜெயவீனா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. முதலில் தேங்க்யூ. ஜெயவீனா, சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்கள் உங்களுக்கு நீச்சல்ல எப்படி ஆர்வம் வந்தது? சின்ன வயசில் வந்து எங்கள் அப்பா ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தார். ஸோ அதில் வந்து என்னையும் எங்கள் அண்ணனையும் வந்து 15 days கேம்பில் போட்டாங்க. அதில் வந்து ஆக்சுவலி எங்கள் அண்ணன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணான். அதில் நான் வந்து என்னோடய தாத்தா கூட போகிறப்போ எனக்கு வந்து அடம் பிடிச்சிட்டே இருந்தேன் தண்ணியில் நானும் இறங்கணுன்ட்டு. அப்போ வந்து என்னோடய தாத்தா வந்து என்னை தண்ணியில் இறக்கி விட்டார். அப்போது அந்த தண்ணியில் வந்து நான் வந்து ஸ்விம் பண்ணி மேலே வந்துட்டேன். அப்புறம் அது ஒரு 5-10 days அப்படியே சம்மர் கேம்ப்பாக ஃபினிஷ் பண்ணேன் அந்த கோர்ஸை. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கோச் வந்து உங்களோட பசங்களுக்கு வந்து நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரைனிங் கோச் கிட்ட போட்டாங்க. அதான் டர்ட்டில் ஸ்விம் ஸ்கூல். நான் கிரீஷ் சார் கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது ப்ரொஃபஷ்னலாக.
சரி, இப்போ ஐஸ்வர்யா, அடுத்ததாக உங்களிடம் ஒரு கேள்வி. இப்போ நீங்க உங்களோட அந்த பாய்மர படகு போட்டியை பொறுத்த வரைக்கும் ஒருவர் மட்டும் இல்ல, நீங்க பங்கேற்கும் பிரிவு 2 பேர் பங்கேற்கும் பிரிவு இல்லையா? அந்த வகையில உங்களோட வர்ஷா கௌதம் விளையாடுறாங்க. ஸோ உங்க 2 பேரை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு தயாராகி இருக்கீங்க, தயார்படுத்திட்டு இருக்கீங்க ஒலிம்பிக்கு போறதுக்கு? இந்த இயர் வந்து நம்ம எல்லா யூரோப்பில் சர்க்கியூட் நடக்கும், ஒரு 6 to 8 ஈவெண்ட்ஸ் ஓட சேர்த்து. இந்த வருஷம் வந்து நம்ம மெயின் எய்ம் வந்து எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ண. ஏற்கனவே இப்போது ஸ்பெயினில் நடந்தது ஒன்று நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் அதுக்கப்புறமா வரதெல்லாம் இப்போ இந்த 25 lakhs வேறு, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண. இப்போது நம்ம சேல் பண்ணுற போட் 29er, ஆனால் ஒலிம்பிக் கிளாஸில் இருக்க போட் 49er FXN. இது வந்து அதோட சின்ன போட். ஸோ இந்த செப்டம்பர் போல் அந்த போட் ஹோப்ஃபுல்லாக சேல் பண்ண ஆரம்பிப்போம். ஐஸ்வர்யா, அந்த தமிழக அரசு கொடுக்கும் ஆண்டிற்கு 25 லட்சம் ஊக்கத்தொகை உங்களுக்கு பாய்மர படகு போட்டியில எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியான டெக்னிக்கல் வேலைகள் அதுல அதிகமா இருக்கு, டெக்னிக்கல் நுவான்சஸ் நிறைய இருக்கு. எந்த அளவுக்கு இந்த தொகை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? சேலிங் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஸ்போர்ட். லைக் சேல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது வந்து ஒரு 2 சாம்பியன்ஷிப் அப்புறம் இன்னொரு புதுசு வாங்கணும். சேல்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அது ஒரு 1.2 lakhs போட இப்போது ஓட்டுற போட்டோட சேல் காஸ்ட்டு. அப்புறம் நம்ம இப்போ இந்த யூரோப்பியன் சர்க்கியூட் சொன்னல, அதுக்கெல்லாம் நம்ம அங்கேருந்து போட் சார்ட்டர் பண்ணணும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். போட் சார்ட்டர் பண்ணி நம்ம போட் சார்ட்டர் பண்ணுறதுலாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதனால் இந்த யூரோப்பியன் சர்க்கியூட் சேல் பண்ணுறதுக்கே 25 lakhs எக்ஸாஸ்ட் ஆயிரும். சரி, இப்போ தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் உங்க அனைவரையுமே, உங்க 5 பேரையுமே தமிழக அரசு ஒரு சர்வதேச அளவுக்கு உங்களை தயார்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சர்வதேச தரத்துல உங்களை நீங்க நிறுத்தி பார்க்கும்போது சர்வதேச அளவில் எந்தெந்த வீரர் வீராங்கனைகள், எந்த நாட்டை சேர்ந்தவங்க உங்களுக்கு ரொம்ப டஃப்பா இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? எந்த அளவுக்கு உங்களை நீங்க தயார்படுத்திட்டு இருக்கீங்க? முதலில் பிரேம், நீங்க சொல்லுங்க. எந்த நாட்டு வீரர் வீராங்கனைகளை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப டஃப்பா இருக்க மாதிரி இருக்கு, போட்டி அதிகமா இருக்கு? போட்டி அதிகமாக இருக்க வந்து முதல்ல சைனா தான். அது வந்து உலக அளவில் ரொம்ப டஃப் கொடுக்குது. நான் இன்டர்நேஷ்னல் போகும்போது, ஏஷியன் ரோட் சாம்பியன்ஷிப்பில் போகும்போது ஃபஸ்ட்டு வந்து சைனா தான். செகண்ட் இன்டர்நேஷ்னல் ஜூனியர் ஏஷியன் போகும்போது ஃபஸ்ட்டு வந்தவங்க வந்து சைனா தான். ஸோ வந்து சைனா தான் நமக்கு ரொம்ப ரொம்ப டஃப்பான கண்ட்ரி. பிரேம், நீங்கள் சொன்னீங்க. காயத்ரி, நீங்கள் சொல்லுங்கள். அவர் சொன்னது போலவே சீன வீரர்கள் அதிகமான ஒரு போட்டியா இருக்காங்க உலக அளவில் பார்க்கும்போது அப்படின்னு சொன்னாங்க. அது போன்ற வீரர்களா சமாளிக்கிறதுக்கு எந்த வகையில நீங்க தயார்படுத்திட்டு இருக்கீங்க? பிரேம் சொன்ன மாதிரி சைனீஸ் அத்லீட்ஸ் கிட்ட இருந்து நல்ல டஃப் காம்படிஷன் இருக்கும். ஜூனியர் லெவலில் பார்த்தா ஒரு காம்படிஷனுக்கு ஒரு ஏஷியன் மீட்டுக்கு வந்து வேறு அத்லீட் வருவாங்க, வேர்ல்ட் லெவல் மீட்டுக்கு வந்து வேற ஒரு அத்லீட் வருவாங்க. ஒரே கேட்டகரிக்கே அவங்க கண்ட்ரியில் வந்து நிறைய அத்லீட் இருக்காங்க. ஒரே ஈவெண்ட்டுக்கு ஒரே கேட்டகரியில் வேறு வேறு காம்படிஷனுக்கு தனித்தனி அத்லீட் வச்சுருக்காங்க. அதுவும் அதே இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் அளவு வச்சுருக்காங்க. அப்படிங்கும் போது நம்மளையும் அதுக்கேற்ற மாதிரி தயார் பண்ணிக்கணும். நான் வந்து ஏஷியன் ஜூனியர் சாம்பியன்ஷிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஒரு சைனீஸ் பீட் பண்ணி நான் செகண்ட் வந்தேன். ஃபஸ்ட்டு சைனா, செகண்ட் இந்தியா, தேர்டு சைனா வந்தோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு அத்லீட்டோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னு ஒன்று இருக்கும். என்னோட அட்வான்டேஜ் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை வந்து லாஸ்ட் மினிட்ல போய் ஃபைட் பண்ணுறது என்னோட அட்வான்டேஜ். ஸோ அதை வச்சு நான் இன்டர்நேஷ்னல் லெவலில் அந்த ஃபாரின் அத்லீட்ஸ் எல்லாம் வந்து கம்பீட் பண்ணி வின் பண்ண முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அடுத்ததாக ஜெயவீனா, நீங்க சொல்லுங்க. நீச்சல் போட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த நாட்டு வீரர் வீராங்கனைகள் அதிகமான போட்டியா இருக்காங்க? என்ன மாதிரியான ஒரு பெண்ணாக என்ன மாதிரியான நெருக்கடிகளை நீங்க சமாளிக்க நேரிடுது? நான் வந்து இப்போ வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் போனேன், என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் மீட் அது. அதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் யூஎஸில் வந்து அதிகமான காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. மென்னில் யூஎஸில் இருக்காங்க, விமென்ஸில் வந்து ஜமைக்காலேருந்து இருக்காங்க, பிரெஸ்ட் ஸ்ட்ரோக்கில் ஆலியா ஆட்கின்சன் சொல்லிட்டு. ஸோ நான் வந்து இப்போ தான் ஸ்டார்டிங் லெவல் என்னோடது. ஸோ என்னோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸையும் நான் அதில் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் 2-3 இன்டர்நேஷ்னல் காம்படிஷன்ஸ் போனேன்னா அது எனக்கு தெரிஞ்சிடும், நான் எப்படி அவங்க கூட கம்பீட் பண்ணுன்றது என்னால் ஜட்ஜ் பண்ண முடியும். நிச்சயம். உங்க 5 பேருக்கும் புதிய தலைமுறை மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள். நீங்க 5 பேரும் உலக அளவில் நிறைய பெருமைகளை தமிழகத்திற்கு கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற வாழ்த்துக்களோட இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். உங்க 5 பேருக்கும் நன்றி.